என்பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என்பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை யாக்கோபின் தேவன் அடைக்கலம் யெகோவா தேவனே என்பலன் யாக்கோபின் தேவன் அடைக்கலம் யெகோவா தேவனே என்பலன் கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தர் கரத்திலே கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தர் கரத்திலே நீரே என்பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை அமர்ந்திருந்த தேவனே நான் அறிகிறேன் அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன் அமர்ந்திருந்த தேவனே நான் அறிகிறேன் அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன் தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன் தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர் நீரே என்பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர் அமர்ந்து தண்ணீர் ஊற்றி தாகம் தீர்க்கிறீர் பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர் அமர்ந்து தண்ணீர் ஊற்றி தாகம் தீர்க்கிறீர் சத்துருவின் கண்கள் காண என்னையா எந்தரை அபிஷேகம் செய்கிறீர் சத்துருவின் கண்கள் காண என்னையா எந்தலை அபிஷேகம் செய்கிறீர் நீரே என்பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என்பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் வாரந்தோறும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த புதிய நாளுக்காக, அதிலும் இந்த வேலைக்காக நன்றியோடு கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமைக்கே கோடா கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
உம்முடைய சத்திய வசனங்களை சற்று நேரம் நாங்கள் தியானிக்க கிருபை தந்திருக்கிறீர். உம்முடைய சத்திய வசனங்களை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் சுகபத்திரமாய் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை, துதி, கணம், மகிமையெல்லாம் மிக்க எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இஸ்ரேல் தேசத்திலே அவர் நடமாடின நாட்களில் அவர் பேசின வார்த்தை, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக, எருசலேமே, அதில் குடியிருக்கிற தேவ ஜனம் இஸ்ரவேலே, உன்னை அவ்விதமாய் சேர்த்து கொள்ள நான் மனதாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லை என்று எருசலேமை பார்த்து அவர் கலங்கி சொன்ன ஒரு வார்த்தை. ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி ஒரு தாய் கோழி அல்லது தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளின் கீழ், சட்டைகளின் கீழ் பாதுகாத்து வைக்கிறதோ, அப்படியே கர்த்தர் நம்மையும் பாதுகாக்கும்படியாய் அவருடைய சட்டைக்குள் நம்மை அழைக்கிறார். குஞ்சுகள், தாய்க்கோழி தன் குஞ்சுகளை வெளியே அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு பார்த்து கொடுப்பாங்க. அப்போ ஆகாரம் கொடுக்கும்போது ஒரு விதமான ஒரு சத்தம் கொடுக்கும், சாப்பிட சொல்லி, இந்த இடத்துல ஆகாரம் இருக்குது, இங்கே வந்து சாப்பிடணும் என்று. ஆனால் அதோடைய கவனம்லாம் மேலே தான் இருக்கும். சிறு குஞ்சு, ஒருவேளை காகம் அதை பட்சிக்கலாம், பருந்து, கழுகு, இவைகளெல்லாம் அவைகளுக்கு சரியான ஒரு சத்துரு. ஆகவே தன் குஞ்சுகள் மீது கவனத்தை செலுத்தி சத்துரு குஞ்சுகளை அபகரிக்கக்கூடாதே என்று கவனத்தோடு இருக்கும். அப்படி ஒரு சத்துரு வந்தால், ஒரு பருந்து வருது அல்லது கழுகு அல்லது காகம், அதுக்கு ஒரு விதமான சத்தம் கொடுக்கும். ஆபத்து, சத்துரு வந்திருக்கு, என் சட்டைக்குள்ளே வந்து புகுந்து கொள்ளுங்க என்று ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கும். உடனே குஞ்சுகள் ஓடி போய் தாயின் சிறகுகளுக்குள் அது அப்படியே பதுங்கிக் கொள்ளும். பருந்தோ அல்லது கழுகோ பறந்து பார்த்துட்டு அது போயிடும். அதன் பிறகு சட்டைக்குள் இருந்து குஞ்சுகள் மீண்டும் வந்து ஆகாரம் சாப்பிடும். அப்படி தன் குஞ்சுகளை அது எத்தனை கவனமாக சத்துருடைய கண்களுக்கு படாதபடி பாதுகாக்குதோ, அப்படி கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமா உன்னை என் சட்டைக்குள் காத்து கொள்ள நான் மனதாயிருந்தேன். எத்தனையோ தரம் உன்னை அழைச்சேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். பறந்து காக்கிற பட்சியைப் போல நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் தன் சட்டைக்குள் நம்மை பாதுகாக்க அவர் சட்டைக்குள் அழைக்கிறார். வேதம் அப்படி சொல்லுகிறது. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5வது வசனம், 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருந்தார். பறந்து காக்கிற
பட்சியைப் போல தன் குஞ்சுகள் மீது எத்தனை அன்பு அக்கறை, அதுபோல கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியைப் போல தன் ஜனத்தின் மீது அவர் அத்தனை பட்சமாய் இருந்தார். வாசிங்க. அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார், காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஒரு ஆபத்து என்றால் கர்த்தர் பறந்து வந்து கடந்து வந்து தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பார். ஒரு முறை தாவீதுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஆபத்து நேரிட்டது. ஒரே வேளையில் அவனுக்கு மரணக்கட்டுகள், துர்ச்சன பிரபாகம், மரண கண்ணிகள், பாதாள கட்டுகள் இதெல்லாம் ஒரே டைமில் வந்துருச்சு. நாலா திசையிலும் மரணம் அவனை கவ்விக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் வந்திருக்கும் பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க என்று கர்த்தரை நோக்கி கதறி அபயமிட்டு அவன் ஜெபிச்சானான். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து அவனுடைய சத்தத்தை கேட்டார். அவன் சத்தத்தை கேட்டு அவர் நடந்து வரல, வேகமா நடந்து வரல, இல்லை ஓடி வரல. கர்த்தர் எப்படி வந்தாராம்? பறந்து வந்தார். காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்து வந்தார். பறந்து காக்கிற பட்சியை போல தேவனாகிய கர்த்தர் அத்தனை பாசத்தோடு அவ்வளவு பட்சமாய். 10வது வசனம், சங்கீதம் 18:10. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்து வந்தார். ஆம், கர்த்தர் நமக்காக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மெதுவா அல்ல, பறந்து வருகிறார். வந்து தாவீதை காப்பாற்றினார். ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை அவர் கை நீட்டி தூக்கி எடுத்தார் என்று அவன் எழுதுவான். 16வது வசனம், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஆம் அப்படியே தூக்கிவிட்டார். அதற்கு அவன் எழுதுவான், கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை அவர் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து என்னை நிறுத்தினார். நெருக்கத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தான். உயிருக்கே ஆபத்து. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலே கர்த்தர் பறந்து வந்து அவனை தம்முடைய சட்டைக்குள் மறைத்து அவனை காப்பாற்றினார். ஆகவே அவன் எழுதின சங்கீதத்தில் எத்தனையோ பாடல், கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர், கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர், கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர் என்றே கர்த்தரை உயர்த்தி பாடுவான். கர்த்தர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம், கர்த்தர் என் அரணான அடைக்கலம் என்றெல்லாம் கர்த்தரே எனக்கு அடைக்கலம் அடைக்கலம் என்று அவன் அநேக பாடல்களில் சங்கீத புஸ்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறது அவன் சொன்ன வார்த்தைகள். சங்கீதம் 18:2, என் இரட்சகரும் என் தேவனும் என் துருகமும் என் கேடகமும் உயர்ந்த அடைக்கலம். கர்த்தரை புகழ்ந்து அவன் பாடுறான். அவன் பாடின அநேக பாடல்கள் சங்கீத புஸ்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அவன் கர்த்தரை எனக்கு அடைக்கலமானவர், கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர், கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலம், கர்த்தர் என் அரணான அடைக்கலம் என்று கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி அநேக பாடல்கள் பாடியிருக்கிறான். சங்கீதம் 28:8, அரணான அடைக்கலம். அவர் அபிஷேகம் பண்ணின தேவ ஜனத்துக்கு அவர் அரணான அடைக்கலம்.
கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவருடைய நாம மகிமைக்கென்று அபிஷேகம் பண்ணி இந்த பூமியில் அவர் ஒரு கூட்ட ஜனத்தை தமக்கென்று வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அவர் அரணான அடைக்கலம். ஆகவே அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொன்னான், கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தர் எனக்கு அடைக்கலம். ஆகவே நான் இந்த உலகத்தில் அசைஞ்சிட மாட்டேன், என்னை யாராலும் அசைக்க முடியாது என்றும் ஒரு பாடல் பாடுகிறான். 62:2 அவரே என் கன்மலையும் அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. ஆனால் லேசாக ஒரு சின்ன அசைவு உண்டாகுது. அதே வார்த்தையை தான் அதே அதிகாரத்தில் 6வது வசனத்திலையும் அதையே சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். ஆம், தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு அடைக்கலமானவர். இந்த அடைக்கலம் அவரிடத்திலிருந்து நமக்கு எப்படி வருது? அவருடைய அடைக்கலம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? வேதத்திலே சங்கீதம் 91:4 எழுதப்பட்டிருக்கும், அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சட்டைக்குள்ளதான் அடைக்கலம். அடைக்கலம் என்பது அவருடைய சட்டைக்கும். ஆகவே நம்ம எப்பொழுதும் அவருடைய சட்டைக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் நாம் ஒரு கொடிய காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொள்ளை நோய்கள் உலகமெங்கும் பரவி கொண்டு இருக்கிறது. எத்தனை எத்தனை ஜனங்கள் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இன்னும் 3வது அலை வந்து கொண்டு இருக்கிறதாம். உச்ச கட்டத்துக்கு அது செல்லும் என்று சொல்லறாங்க. நமக்கு அடைக்கலம். தடுப்பு ஊசி போட்டவங்க கூட திரும்பவும் அந்த நோயினால் பாதிக்கப்படுறாங்க. தடுப்பு ஊசி போட்டவங்க கூட மரித்து போகிறாங்க என்றெல்லாம் நாம் செய்திகளை கேள்விப்படுகிறோம். அப்படியானால் நமக்கு அடைக்கலம் கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே நமக்கு அடைக்கலமானவர். இந்த அடைக்கலம் நமக்கு எங்கிருந்து கிடைக்குது? அவர் சட்டைகளின் கீழ் நமக்கு அடைக்கலம். அவர் சட்டைகளின் கீழ் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். ஆகவே இந்த அடைக்கலத்தை, அவருடைய சட்டையின் கீழ் இருக்கிற அடைக்கலத்தை யார் தேடி ஓடி வந்தாலும் அவங்களுக்கு ஒரு நிறைவான ஆறுதலை தேவன் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான், உங்களுடைய அடைக்கலம்தான் என்று கர்த்தரை அடைக்கலமாக எண்ணி அவரிடத்துல யார் ஓடி வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நிறைவான ஆறுதலை தந்து அவர்களை வழிநடத்துகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 6:18 சொல்லுவார். ஆகவே உலகத்தில் மனிதர்கள் கர்த்தரிடத்தில் ஓடி வராங்க, அடைக்கலம் அவரிடத்துல தான். ஆகவே மனுபுத்திரர் அவரிடத்தில் ஓடி வராங்க அடைக்கலத்துக்காக. அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் அடைக்கலம் கொடுக்கிறார். அவர் கிருபை மிகுந்தவர். சங்கீதம் 36:7 அப்படி சொல்லப்பட்டு இருக்கும். வாசிங்க 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். அவருடைய கிருபை அத்தனை பெரியது. மனுபுத்திரர் அதனால அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலத்துக்காக ஓடி வராங்க. யார் வந்தாலும் கர்த்தர் அடைக்கலம் கொடுக்கிறார். யார் அவருடைய அடைக்கலத்தை தேடி மனுபுத்திரர் யார் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு நிறைவான ஆறுதலை கொடுக்கிறார். சட்டைகளின் கீழே அடைக்கலம். அவருடைய சட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம். ஆகவே தாவீது ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய சட்டையின் நிழலிலே நான் தங்குவேன். இந்த கொரோனா நோய்
உலகத்தை விட்டு அழிஞ்சு போகிற வரைக்கும் நம்ம எங்கேயும் ஓட முடியாது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும், இந்த வாதை பூமியை விட்டு கடந்து போக மட்டும் கர்த்தருடைய சட்டை ஒன்றே நமக்கு அடைக்கலம். அவருடைய அடைக்கலத்துக்குள்ள நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனோட பிள்ளைங்களை, உலகம் முழுவதும் தேவனுடைய ஜனத்தை கர்த்தர் இந்நாள் வரை காத்து வருகிறார். அப்படியே கடைசி மட்டும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிடாமல் அவர் காப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய சட்டையின் நிழலை நாம் தேடி வரணும். உடைய சட்டையின் நிழலில் நான் தங்குவேன் என்றார். 57:1 எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் இருக்கிறது, ஒரு நல்ல நிழல் இருக்கிறது. உலகத்தில் இது போன்ற வாதைகள், கொள்ளை நோய்கள் என்ற வெயில் எவ்வளோ பயங்கரமாக அடித்தாலும் அவருடைய சட்டையின் நிழல் அடைக்கலம் மனுபுத்திரருக்கு போதுமானது. ஆகவே தான் இந்த தாசன், விக்கனங்கள் கடந்து போக மட்டும் நான் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன். ஆனால் இன்றும் உலகத்தில் அடைக்கலம் என்று மனுபுத்திரர் பல வழியில் போகிறாங்க. அடைக்கலம் கர்த்தர் ஒருத்தர் தான், அவருடைய சட்டை அதுதான் நமக்கு அடைக்கலம். ஆனால் அவருடைய சட்டையின் அடைக்கலத்தை தெரிந்து கொள்ளாமல் பொய்யை அடைக்கலமாய் கொண்ட மக்கள் உலகத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பொய் தான் அடைக்கலம். பொய்யை அடைக்கலமாக்கி கொண்டு இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் வாழ்கிறாங்க? பல நாடுகளையே சொல்லலாம். கொரோனா முதன்னு எந்த நாட்டிலிருந்து வந்துச்சோ அந்த நாட்டிலிருந்து இனிமே உண்மையான செய்திகள் என்பது அது வெளிப்படலை. எல்லாம் ஒளிச்சு மறைச்சு பொய் தான். எல்லா நாடுகளிலும் அப்படித்தான். அரசாங்கம், அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் பொய்யை அடைக்கலமாக்கி கொண்டு வாழ்கிறாங்க. இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு கூட்ட ஜனம் மரணத்தோடு உடன்படிக்கை செய்து பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணி எங்களுக்கு மரணமே வராது, பொய்யே எங்களுடைய அடைக்கலம், எங்களுக்கு ஒன்று நேரிடாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். மரணத்தோடு உடன்படிக்கை, பாதாளத்தோடு ஒப்பந்தம். மரணமே எங்களை தொற்றக்கூடாது, பாதாளமே நீ வந்து எங்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது. பொய்யை தான் நாங்கள் அடைக்கலமாக வைத்து இந்த உலகத்தில் பெரிய 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 காரியங்களை நாங்கள் சாதிக்க போகிறோம். எங்களுக்கு மரணமோ கொள்ளை நோயோ நேரிடுவது இல்லை அப்படின்னு ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். இதை தேவன் கவனிக்கிறார். பாருங்க, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 15 நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. ஏன்னா மரணத்தோடும் பாதாளத்தோடும் இவங்க ஒப்பந்தம் பண்ணினதுனால வாதை பெரு வெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது எங்களை அணுகாது. கொரோனா தொடவே தொடாது, கொள்ளை நோய் தொடாது, வாதை அணுகாது. ஏன்னா மரணத்தோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம், மரணம் நேரிடாது என்று தைரியத்தில் அவங்க சொல்கிறாங்களாம். வாதை ஒரு பெரு வெள்ளத்தை போல வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்யாது. இன்றைக்கி அப்படி தான் அநேகர் எங்களை ஒன்றும் செய்யாது என்று தான் மாஸ்க் போடுறதில்லை. இப்பயும் வீடுகளில் ஒரு ஃபங்க்ஷன், திருமணம் இல்லை ஒரு நல்ல காரியம், ஒரு விசேஷ நிகழ்ச்சி என்றால் பார்த்தா யாருமே மாஸ்க் போடுறதில்ல, டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ண மாட்டாங்க. ஏன்? எங்களுக்கு வராது, மரணம் எங்களுக்கு வராது என்ற ஒரு துணிகரம்தான். அப்படிதான் இங்கே மரணத்தோடும் பாதாளத்தோடும் உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் செய்து வாதை பெருவெள்ளத்தை போல் வந்தாலும் அது எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை
பொய் தான் எங்களுடைய அடைக்கலம். எத்தனை தேசங்கள் அப்படி, எத்தனை அரசாங்கங்கள் அப்படி, எத்தனை அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க, இன்னும் பொய்யை அடைக்கலமாய் கொண்டு பணம் சம்பாதிக்கிறது, பொய்யை அடைக்கலமாய் கொண்டு பொருள் சம்பாதிக்கிறது, பொய்யை அடைக்கலமாய் கொண்டு பெரிய ஐஸ்வர்யன்களா பணக்காரங்களா இன்றைக்கு ஆஸ்திகளை சம்பாதிக்கிற எத்தனை எத்தனை மக்கள் உண்டு. பொய்யே அடைக்கலம். வாயை திறந்த பொய் தான். சின்ன காரியத்துக்கும் சரி, பெரிய காரியத்துக்கும் சரி, இன்றைக்கு பொய்யே அடைக்கலம். ஆனால் தேவன் என்ன சொன்னார்? பொய் என்ற அடைக்கலத்தை கல்மழை அழிக்கும் என்று சொன்னார். அடுத்த வசனம் பாருங்க. நியாயத்தை நூலும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன். அவருக்கு முன்னாடி நீதி நியாயம்தான் நிற்குமே தவிர பொய்யெல்லாம் நிற்காது. அவர் நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிறவர். அப்படிப்பட்ட தேவன் அவர் என்ன சொல்றாரு? பொய்யையே இன்றைக்கு அடைக்கலமாக வைத்து உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எத்தனை எத்தனை. அப்படி பொய்யை அடைக்கலமாய் கொண்டிருந்தால் அந்த பொய்யை தேவன் என்ன செய்வாராம்? கல்மழை அழிச்சிடும். எத்தனை இடத்துல கல்மழை பெய்யுது, இதோ நம்ம இடத்துல தான் பார்க்க முடியல. கல்மழை, தொடர்ந்து மழை. பொய்யை அடைக்கலமாய் கொண்ட தேசமா, பொய்யை அடைக்கலமாய் கொண்ட ஜனக்கூட்டமா தேவன் அழிக்கிறார். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை நிலைக்காது. நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். வாத வந்து அதன் கீழ், வாதையின் கீழ் நீங்களாம் மிதிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொய்யை அடைக்கலமாய் கொண்ட எந்த ஒரு தேசமும் சரி, எந்த ஒரு ஆளுகையும் சரி, அதிகாரிகளும் சரி, பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, வாதை வந்து மிதிக்கும், அழிக்கப்படுவாங்க என்று எவ்வளவுதான் மரணத்தோடு ஒப்பந்தம் பண்ணி மரணமே நீ வரக்கூடாது என்கிட்ட என்று எப்படிதான் இருந்தாலும் அழிந்து போகும் என்று பொய்யை அடைக்கலமாய் கொண்டவர்கள். ஆனால் நம்முடைய அடைக்கலம் என்ன? நமக்கு அடைக்கலம் என்ன? அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம். அவருடைய சட்டைகளின் கீழே தான் நம்மளுக்கு அடைக்கலம். வாசிங்க 91 சங்கீதம் 4வது வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சட்டைகளின் கீழ் கர்த்தர் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அவருடைய சட்டை, அவருடைய சிறகுகள், அவருடைய சட்டை என்றால் என்ன? எசாயா 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். யூதாவுக்குள் புகுந்து பிரவாசித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே அவர் சட்டையின் விரிவு. அவருடைய சட்டை எது? நம்மை மறைத்து அடைக்கலம் கொடுக்கிற அவருடைய சட்டை எதுவா? இம்மானுவேல் என்ற நாமம். இம்மானுவேல், அவரே நம்முடைய சட்டைகள் விரிவு. அவர்தான் சட்டை. இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று மத்தேயு 1:23 சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் சட்டை. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அதுதான் சட்டை. நமக்கு அடைக்கலம், பாதுகாப்பு. ஆபத்து இன்றைக்கு நேரிடப் போவதில்லை. ஆபத்து காலத்திலே அந்த சட்டையில் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். ஆகவே இம்மானுவேல், அவரே நம்முடைய சட்டை.
தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதுவரைக்கும் கூட இருப்பார்? கடைசி மட்டும், உலகத்தின் முடிவு மட்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். சதா காலங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார். நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. அதான் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் எப்போதும் நம்மோடு கூட இருப்பார். இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் சகல நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆகவே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே அவர் சட்டைகளின் கீழ் நமக்கு அடைக்கலாம். கர்த்தருடைய சட்டை இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த இம்மானுவேல் என்ற சட்டையின் கீழ் நமக்கு தேவன் அடைக்கலம் கொடுக்கிறார். அடுத்ததா, அந்த சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தவங்களுக்கு ஒரு நிறைவான பலனை கொடுக்கிறார். அவருடைய சட்டையின் அடைக்கலத்திலே யார் ஓடி வராங்களோ, அந்த சட்டையின் அடைக்கலத்திலே நிழலிலே தங்குகிறவங்க யாரோ, அவருடைய அடைக்கலத்தை ஏற்றுக்கொண்டவங்க, நம்பி வர்றவங்க கைவிடப்பட மாட்டாங்க. அவர்களுக்கு தேவன் நிறைவான பலனை கொடுக்கிறார், நிறைவான பலனை கொடுக்கிறார். அப்படி ஒரு பெண்மணி, மோவாப் தேசத்தில் உள்ள பெண்மணி, தன் மாமியாரோடு கூட கணவனை இழந்த ஒரு விதவையான ஒரு பெண். மாமியாரும் ஒரு விதவை தான், மருமகளும் ஒரு விதவை தான். உலகத்தில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மோவாபிய பெண் தன் மாமியாரை ஏற்றுக்கொண்டு, மாமியாருடைய தேவனையும் ஏற்றுக்கொண்டு, மாமியாருடைய தேசத்தையும் அவள் நாடி வரா. அவள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது. அந்த செய்கைக்கு கர்த்தரையே அடைக்கலமாய் கொண்டு அவ இஸ்ரேல் தேசத்துக்கு வரா. அவளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்குதான் ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. கர்த்தருடைய சட்டையின் கீழ், இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் இவள் வந்தாள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், உன்னுடைய செய்கைக்கு தக்க ஒரு நிறைவான பலனை அந்த தேவன் கொடுப்பார். கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரையே பின்பற்றி அவருடைய தேசத்துக்கே வந்திருக்கிறான். கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டு கர்த்தருடைய தேசத்துக்கு வந்திருக்கிறான். அந்த செய்கைக்கு பலனுண்டு. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த செய்கைக்கு பலனுண்டு. கர்த்தரை பற்றி கொள்ளக்கூடிய அந்த செய்கைக்கு பலனுண்டு. கர்த்தரை ஆராதிக்கிற அந்த செய்கைக்கு பலனுண்டு. கர்த்தரை தேடி வரக்கூடிய அந்த செய்கைக்கு பலனுண்டு. உன் கிரியைக்கு பலனுண்டு என்று வேதம் சொல்லுகிறது.
2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. நம்முடைய கிரியைக்கு பலன் இருக்குது. கர்த்தரை தேடுகிறோமா, அவங்க தோற்று போக மாட்டாங்க. தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பலன் உண்டு. தீமைகள் குறைந்து போகும், நன்மைகள் பெருகும். உன் கிரியைக்கு பலனுண்டு, உன் செய்கைக்கு பலனுண்டு. கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? சத்தியத்துக்காக வாழ்கிறோமா? சபையில் உண்மையாக இருக்கிறோமா? ஆராதனையில் உண்மையாக இருக்கிறோமா? உண்மையாக கர்த்தரை தேடுகிறோமா? கர்த்தருக்காக சில பிரயாசங்களை எடுத்துக்கொள்கிறோமா? அவருடைய நாமத்துக்கென்று சில பிரயாசங்களை எடுத்துக்கொள்கிறோமா? பலன் உண்டு. பலன் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு கிரியைகளுக்கும் நிச்சயமாகவே பலன் உண்டு. எரேமியா 31:16 கிரியைகளுக்கெல்லாம் பலனுண்டு என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலனுண்டு. எரேமியா 31:16 நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைக்கு பலனுண்டு. கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறோமா? பாடுகளா, துன்பங்களா, உபத்திரவங்களா, போராட்டமா? கண்ணீர் விடுறோமா? கலங்குறோமா? கர்த்தரை நோக்கி சிந்துகிற கண்ணீருக்கு பலன் உண்டு. உன் கிரியைக்கு பலன் உண்டு. இனி அழாதே என்று சொல்லுகிறார். நீ அழுதது போதும், நீ கண்ணீர் விட்டது போதும். நீ அழாதபடி உன் கண்களை காத்துக்கொள். நீ கண்ணீர் விடாதபடி நீ உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரியைக்கு பலனுண்டு. கண்ணீரோடு கர்த்தரை தேடி வரீங்களா? கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கர்த்தர்கிட்ட இன்றைக்கு ஓடி வரீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், போதும், நீ அழுதது போதும். இன்னொரு வாசிமா, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, சத்தமிட்டு அழுகிறான். போதும், சத்தமிட்டு அழுதது போதும், இனி அழ வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் உன் கிரியைக்கு பலனுண்டு என்று சொல்லுகிறார். அப்படிதான் ரூத்துக்கு மிகுந்த ஒரு பலன், உன் செய்கைக்கு மிகுந்த பலனை தேவன் கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டது. ஒரு பெரிய பலன். என்ன பலன்? தேவனாகிய கர்த்தரை அவள் அண்டிக் கொண்ட பொழுது, அவருடைய சட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த பொழுது அவளுக்கு கிடைத்த ஒரு மிகுந்த ஒரு பலன் என்ன? ரூத்து 4ஆம் அதிகாரம், ரூத்து 4:13 போதும். ஒரு பெரிய ஒரு பணக்காரனுக்கு வாழ்க்கைப்பட்டாள். ஆகவே உலக பிரகாரமா எந்த ஒரு குறையும் இல்லை. உலக பிரகாரமா ஒரு நிறைவு தான். அவள் செய்கைக்கு தக்க ஒரு பெரிய பலன் போவாசுக்கு மனைவியானது. போவாசுக்கு ஒரு ஆண் குழந்தையை அவள் பெற்றாள். அவனுக்கு பெயர் 17 ஓபேத். ஓபேத் என்று அந்த குழந்தைக்கு பேரிட்டார்கள். அந்த ஓபேத் யாரு?
வாசிங்க. அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ஆம், ஓபேத்துடைய மகன் ஈசா, ஈசாயுடைய மகன் தாவீது. தாவீதுக்கு தாத்தா ரூத்து பெற்ற ஓபே. தாவீதின் வம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவளுக்கு கிடைத்த ஒரு மிகுதியான ஒரு பலன் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கே அவ பாட்டியானா. ஓபேத் அவர் போவாசுக்கு மனைவி ஆனதுனால உலக பிரகாரமாக அவளுக்கு எல்லா நன்மைகளும் கிடைச்சிருக்கும். அதை விட ஒரு சிறந்த ஒரு பெரிய ஒரு பலன் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து அவள் பெற்ற பிள்ளையின் மூலம்தான் வராரு. கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு பாட்டியாய் மாறுகிறான். ஆகவே உன் செய்கைக்கு தக்க பலனை தேவன் கட்டளையிடுவார். ஒரு மிகுதியான ஒரு பலன் கிடைத்தது. அவருடைய சட்டையின் கீழ் நமக்கு அடைக்கலம், அந்த அடைக்கலம் மிகுந்த ஒரு பலனை கொண்டு வருகிறது. அந்த சட்டையின் கீழ் இருக்கிற அடைக்கலம் நம்முடைய வாழ்வுக்கு ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகிறது. இப்போ ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் முழுவதும் வியாதி, கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு எத்தனை மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. கொரோனா என்ற ஒரு தொற்று நோய் இன்றைக்கு உலகம் முழுவதையும் பட்சித்து கொண்டு இருக்கிறது. ஆரோக்கியம் இது ரொம்ப ஒரு அவசியமான காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஆரோக்கியம் தேவை. இந்த ஆரோக்கியத்தை தேவன் எப்படி அருளுகிறாராம்? அவர் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். ஆனாலும் அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். மல்கியா புஸ்தகம் 4 அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆம், நீதியின் சூரியன். ஏற்கனவே உலகத்தில் நம்ம ஒரு சூரியனை பார்க்கிறோம், அது சாதாரண சூரியன். ஆனால் நீதியின் சூரியன் என்று ஒரு சூரியன் இருக்கிறது, அது கர்த்தரே. கர்த்தரே அந்த சூரியன் என்று பார்க்கலாம். சங்கீதம் 84:11, 84. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். சூரியன் அவரே, கேடகமும் அவரே. கர்த்தர் சூரியனாய் இருக்கிறார். எந்த சூரியன்? நீதியின் சூரியன். மல்கியாவில் சொல்லப்பட்டு இருக்கிற அந்த நீதியின் சூரியன் கர்த்தரே. அவர் நீதி உள்ள தேவன், அவர் நியாயமுள்ளவர். நீதி, நியாயம், உண்மை என்பது அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்மை பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி நீதி, நியாயம், உண்மை என்று காணப்பட வேண்டும். அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் நீதியின் சூரியன். அந்த சூரியனின் சட்டையின் கீழ் ஆரோக்கியம். சூரியனின் சட்டை அப்படின்னா சூரியன் அதனுடைய ஒளி கதிர்கள், அந்த ஒளி கதிர்கள் அது சூரியனின் சட்டை. இந்த நீதியின் சூரியனின் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். கர்த்தர் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறவர். தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை நம்மிலிருந்து விலக்கி போடுகிற தேவன். நம்ம புசிக்கிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீரே நமக்கு அது ஒரு பெஸ்ட் மெடிசன். நம்ம புசிக்கிற ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார், குடிக்கிற தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். அதனால் வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். அவரே நம்முடைய பரிகாரி. ஆகவே அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும்.
நீதியின் சூரியன் உதிக்கிறார். அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம். ஆரோக்கியம் கர்த்தரால தான் உண்டாகுது. கர்த்தர் தான் ஆரோக்கியம் கொடுக்கிறார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம். அந்த அடைக்கலம் ஒரு மிகுந்த பலனை கொண்டு வருகிறது. அந்த அடைக்கலம் நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. ஆகவே கர்த்தரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். சூரியன் அவரே, அவரே சூரியனும் அவரே கேடகமாய் இருக்கிறார். ஆகவே கொள்ளை நோயை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். சங்கீதம் 91 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். கொள்ளை நோய், இந்த கொரோனா என்பது ஒரு பயங்கரமான ஒரு கொள்ளை நோய். எத்தனை மக்களை கொள்ளை கொண்டு போயிடுச்சு. எத்தனையோ மக்கள், கோடிக்கணக்கான மக்கள். ஆனால் சரியான முறையில் இன்னும் அது உலகத்துக்கு அதனுடைய எண்ணிக்கை சொல்லப்படலை. எத்தனை கோடி ஜனங்கள் அழிந்து விட்டார்கள். ஆகவே அந்த நோய்க்கு பெயர் கொள்ளை நோய். இன்னொரு வாசிங்க 3, வேடனுடைய கண்ணி. சாத்தானின் தந்திரம், சாத்தானுடைய ஒரு தந்திரம். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய். இன்றைக்கு கொள்ளை நோய் தேசமெங்கும் பாழாக்கி கொண்டிருக்கிறது. மனுபுத்திரரை விழுங்கி கொண்டிருக்கிறது. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நம்ம தப்பிச்சுக்கலாம். எப்படி தப்ப முடியும்? அவருடைய சட்டையின் அடைக்கலத்துக்குள்ளே போனாதான். ஆகவே தான் இம்மானுவேல், அவரே நம்முடைய சட்டையின் விரிவு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே மிகுந்த ஒரு பலன், சட்டையின் கீழே போகிறதுனால ஒரு மிகுந்த ஒரு பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதம் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஆகவே அவருடைய சட்டையில் அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் எத்தனை தரமோ நான் உன்னை சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உனக்கோ மனதில்லை என்று இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்னார். ஆகவே கர்த்தர் நம்முடைய சட்டையின் அடைக்கலமானவர். அவரே நமக்கு அடைக்கலமானவர். அவர் சொன்னார், நான் உன் பரிகாரி. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். வராது, வியாதி உனக்கு வராது. எகிப்தியருக்கு வந்த கொள்ளை நோய்கள் உனக்கு வராது, வாதைகள் வராது. நான் உனக்கு பரிகாரி, வைத்தியர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. நாம கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்கணும். கர்த்தருடைய சத்தம் இந்த வேத வாக்கியம், கர்த்தருடைய சத்தம் இந்த வேத வசனங்கள். ஆகவே கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கவனமாய் செவிசாய்த்து அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து. கர்த்தருக்கு எது பிரியமோ இஷ்டமோ அதை நம்ம செய்யணும். செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை கடைபிடித்தால், அதை கை கொண்டால், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆம் அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். அவர் சட்டைக்குள் வந்துருன்னு அழைக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன், வா என்று கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து அவருடைய சட்டையின் அடைக்கலத்துக்குள்ள புகுந்தா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்று உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, கர்த்தரே நமக்கு பரிகாரி, கர்த்தரே நமக்கு இரட்சகர்.
கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். ஆகவே நம்ம பயந்து வாழ வேண்டாம், தைரியமாக உலகத்தில் வாழலாம். நம்ம எப்படி இருக்கோம்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? கர்த்தர் அழைக்கிறார், அவருடைய சட்டைக்குள் வந்துவிடு என்று அழைக்கிறார். விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உடைய சட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன் என்று தாவீது கீழ்ப்படிந்து போனார். நாமும் அப்படியே அவருடைய சட்டைக்குள் அடைக்கலம் புகுந்தால் கர்த்தர் நம்மை காப்பார், நம்மை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சத்திய வசனங்கள் மூலமாக எங்களுக்கு அநேக காரியங்களை உணர்த்தி தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எங்களை அனுதினமும் காத்து வழிநடத்துகின்ற ஆண்டவர், நீர் எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்கள் பலனாய் இருக்கின்றீர், அரணான அடைக்கலமாய் இருக்கின்றீர். எனவே நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்ற சத்தியத்தை நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம்ப்பா. உம்முடைய செட்டைகளின் கீழே நாங்கள் பாதுகாக்கப்படும் பொழுது ஒரு தீங்கும் சேதமும் எங்களை அணுகாதபடி நீர் காத்துக்கொள்கிறீர். சகல நாட்களிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்து கொண்டோம்ப்பா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்திலிருந்து நாங்கள் வாசித்தோம்ப்பா. எங்களுடைய ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் உண்டு என்பதை கூட நாங்கள் கற்றுக்கொண்டோம். மற்றவர்களுக்காக நாங்கள் பாரப்படும் பொழுது, மற்றவர்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அதற்கு தக்க பலனை ஆண்டவர் நீர் கொடுக்கின்றீர். ஒரு மிகுதியான பலனை ஆண்டவர் கொடுக்கின்றீர் என்பதை நாங்கள் பார்த்தோம்ப்பா. எங்களுடைய வாழ்விலே கூட நீதி நியாயங்கள் உண்மை காணப்பட வேண்டும் என்பதை குறித்து கூட நாங்கள் இன்று பார்த்தோம். அனுதினமும் உம்மை தேடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட ஆறுதல் இல்லாமல் ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே உம்முடைய பரம ஆறுதலை கொடுத்து தேற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தும். இந்த வைரஸின் தாக்கத்திலும் கூட நீர் ஒருவரே எங்களை தேற்றுகின்றீர், காக்கின்றீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். ஒவ்வொரு நாளும் எங்களை கூட இருந்து நீர் வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.